சாம்ராஜ்யத்தின் ராஜ பிரதிநிதிகள் மட்டுமே உடுத்தும் விலையுயர்ந்த ஊதா நிற ஆடைகளை விற்று பெரும் பொருள் ஈட்டியவள். ஆனால் அவளது உள்ளத்தின் ஆழத்தில் விவரிக்க முடியாத ஒரு வெற்றிடம். சற்றும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் கர்த்தர் அவளது இதயத்தை திறந்தார். அதன் விளைவு ஒட்டுமொத்த ஐரோப்பிய கண்டத்தின் முதல் கிறிஸ்தவ சபை அவளது வீட்டில்தான் உதயமானது. இது வெறும் வரலாற்று சம்பவம் அல்ல, தேவனுடைய வார்த்தை எப்படி ஒருவருடைய இதயத்தை திறக்கும் என்பதற்கான ஆழமான சத்தியம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தில் இடம்பெறும் இந்த வரலாற்று பதிவு ஐரோப்பாவில் முதலில் கிறிஸ்தவ சபை வேரூன்றிய விதத்தை நமக்கு விவரிக்கிறது. இது ஒரு சுயாதீனமான வியாபார பெண்மணியின் கதை. ஒரு வீட்டு சபையின் ஹவுஸ் சர்ச்சின் தொடக்கம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் தாமே இறையாண்மையோடு ஒருவருடைய இதயத்தை திறக்கும் அற்புதத்தின் கதை. ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றுக்கருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராலும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரை. லீதியாள் யார் என்பதை நாம் சற்று ஆழமாக கவனிக்க வேண்டும். அவள் தியத்தீரா நகரத்தை சார்ந்தவள். அந்த நகரம் உலக புகழ் பெற்ற ஊதா நிற சாயம் தயாரிக்கும் மையமாக திகழ்ந்தது. அந்த நாட்களில் ஊதா நிறம் என்பது வெறும் வர்ணம் அல்ல, அது அரசர்களுக்கும் பிரபுக்களுக்கும் உரிய ராஜரீகத்தின் அடையாளம். அதை வியாபாரம் செய்யும் லீதியா சமூகத்தில் மிகுந்த செல்வாக்கு உடையவளாகவும் பொருளாதார ரீதியாக தனித்து நிற்கும் ஒரு வெற்றிகரமான பெண்ணாகவும் இருந்தாள். அவளுக்கென்று ஒரு பெரிய வீடு, ஒரு விரிவான வியாபார கட்டமைப்பு மற்றும் அவளை சார்ந்து இயங்கும் ஒரு பெரிய வேலையாட்கள் குழு இருந்தது. பிலிப்பு நகரம் ஒரு ரோம காலனியாக இருந்ததால் அங்கு யூதர்களுக்கென்று ஒரு ஜெபாலயம் அமைக்கும் அளவிற்கு போதுமான யூத புருஷர்கள் இல்லை. எனவே வேதத்தின் மீது தாகம் கொண்ட பெண்கள் நகரத்துக்கு வெளியே அமைதியான நதிக்கரையில் கூடி ஜெபித்து வந்தார்கள். லீதியாள் அங்கேதான் இருந்தாள். அவள் ஏற்கனவே மெய்யான தேவனை தேடுகிற பயபக்தி உள்ளவளாக இருந்தாள். ஆனால் அவளுக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் தெரியாது. பவுலும் அவருடைய குழுவினரும் அங்கே வந்து சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்ட பொழுது நடந்த அந்த அற்புதம் வேதத்தில் மிக அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கர்த்தர் அவள் இதயத்தை திறந்தார். இது இறையியலில் மிக முக்கியமான ஒரு சத்தியம். மனிதனுடைய சுய அறிவினாலேயோ தத்துவங்களினாலேயோ அல்ல, தேவனுடைய கிருபையினால்தான் ஒருவருடைய அகக்கண்கள் திறக்கப்படுகின்றன. அவள் அந்த சத்தியத்திற்கு உடனடியாக கீழ்ப்படிந்தாள். அவளும் அவளை சார்ந்த ஒட்டுமொத்த வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். ஞானஸ்தானத்திற்கு பிறகு அவளது விசுவாசம் எப்படி வெளிப்பட்டது தெரியுமா? லீதியாள் பவுலையும் சீலாவையும் லூக்காவையும் பார்த்து, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிற்கு வந்து தங்குங்கள் என்று வற்புறுத்தி கேட்டுக்கொண்டாள். இதுதான் லீதியாவின் மிகப்பெரிய பலம், விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி. அவளது வீடு ஐரோப்பாவின் முதல் கிறிஸ்தவ வீட்டு சபையாக ஹவுஸ் சர்ச்சாக உருமாறியது. அங்கேதான் விசுவாசிகள் கூடி வந்தார்கள். அங்கேதான் பவுல் சத்தியத்தை போதித்தார். லீதியாள் தன்னுடைய செல்வம், தன்னுடைய வீடு, தன்னுடைய சமூக செல்வாக்கு ஆகிய அனைத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தின் பணிக்காகவே முழுமையாக அர்ப்பணித்தாள். இன்றைய வேத அறிஞர்கள் ஒரு காரியத்தை உறுதியாக சொல்கிறார்கள். லீதியாள் வெறும் சாப்பாடு போட்ட ஒரு பெண்மணி மட்டும் அல்ல, அவள் பிலிப்பு சபையின் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவராக செயல்பட்டவள். அவளது வியாபார திறன், நிர்வாக ஆளுமை மற்றும் அவளது பரந்த வீடு
இவை அனைத்துமே ஆதி சபை தழைத்தோங்க பயன்பட்டன. அந்த பழங்கால சமூக அமைப்பில் பெண்கள் தலைமை பொறுப்புக்கு வருவது மிக அரிது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்பதை லீதியாவின் வாழ்க்கை நிரூபிக்கிறது. ஆவியானவரின் வரங்கள் பாலினத்தை பார்த்து வருவதல்ல, தேவனுடைய சித்தத்தின்படியே பகிர்ந்தளிக்கப்படுகின்றன. மேலும் லீதியாளின் இந்த மனமாற்றம் முழுமையாக உறவின் அடிப்படையில் ஆனது. அது வெறும் மூளைக்கு எட்டும் தத்துவ அறிவு அல்ல, அது ஆத்துமாவின் உறவு. தேவன் அவளோடு ஒரு ஆழமான உறவை ஏற்படுத்தினார். பவுலும் அவளுக்கு சத்தியத்தை அன்போடு போதித்தார். பதிலுக்கு அவர்களை தன் வீட்டில் தங்க வைத்து அந்த உறவை பலப்படுத்தினாள். உண்மையான கிறிஸ்தவ மனமாற்றம் என்பது தனிமைப்படுத்திக் கொள்வது அல்ல, அது உறவு, ஐக்கியம் மற்றும் ஊழியத்தில் இணைந்து செயல்படுவது ஆகும். இந்த லீதியாளின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஆழமான பாடங்கள் என்ன? கர்த்தர் இதயத்தை திறக்கும் பொழுது நாம் தயங்காமல் கீழ்ப்படிய வேண்டும். கிருபையின் சத்தியத்திற்கு உடனடியாக பதில் அளிப்பதே மெய்யான விசுவாசம். விருந்தோம்பல் என்பது ஊழியத்தின் அஸ்திபாரம். உங்கள் வீடு, உங்கள் பொருளாதாரம், உங்கள் திறமைகள் இவை அனைத்தும் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காகவே பயன்பட வேண்டும். தேவனுடைய ஊழியத்தில் பாலினம் ஒரு தடை அல்ல. ஆவியானவரின் வழிநடத்துதல் இருந்தால் பெண்களும் சபையில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். மனமாற்றம் என்பது உறவின் மூலமாக மலர்வது, வெறும் வார்த்தைகளில் அல்ல. அன்பின் ஐக்கியமே ஒருவரை ஒருவர் கிறிஸ்துவுக்குள் நடத்தும். இன்று உங்கள் இதயத்தை கர்த்தர் திறக்க அனுமதிப்பீர்களா? லீதியாவை போல உங்கள் வீட்டையும் உங்கள் வாழ்க்கையையும் தேவனுடைய மாபெரும் திட்டத்திற்காக திறந்து வைக்க நீங்கள் ஆயத்தமா?